நாள் வேலை திட்டத்தை உயர்த்த கோரி திருச்சியில் விவசாய தொழிலாளர்கள் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வி.பி.ஜி. ராம்ஜி சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்தியும் தினக்கூலியாக ரூபாய் 700 வழங்க வேண்டும். திட்ட நிதியை முழுமையாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மாநில அரசின் உரிமைகளில் மத்திய அரசு தலையிடுவதை நிறுத்த வேண்டும். கருவிழி ஸ்கேன் முறையை உடனடியாக கைவிட வேண்டும். வேலைக்கு வரும் அனைவருக்கும் தடையின்றி பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்க திருச்சி மண்டலம் சார்பில் திருச்சி BSNL அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் டெல்டா மண்டலத்தில் திருச்சி தபால் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய துணைத் தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் லாசர் அவர்களும், மாநில பொதுச் செயலாளர் தோழர் அமிர்தலிங்கம் அவர்களும், மாநில பொருளாளர் தோழர் பழனிசாமி அவர்களும், மாநில நிர்வாகிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான கோரிக்கை, கடந்த 20 ஆண்டுகளாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்ததை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். வி.பி. கிராம்ஜி என்கிற ஒரு திட்டத்தை இப்போது அறிமுகம் செய்து 125 நாள் வேலை என்று அறிவிப்பு செய்து ஜூலை மாதம் 1ஆம் தேதி சட்டம் நடைமுறைக்கு வந்ததாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இதுவரை அந்த வேலை துவக்கப்படவே இல்லை. எந்த கிராமத்திலும் ஏழை எளிய மக்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. இனி பருவமழை தொடர்ந்து விட்டால் சுத்தமாக அந்த வேலையே இல்லை என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். ஒன்றிய அரசை பொறுத்தவரை இந்த திட்டத்தை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிதைக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு திட்டத்தை மாற்றியிருக்கிறார்கள். ஆகவே பழைய விதிமுறைப்படி பழைய திட்டங்களின் அடிப்படையிலேயே அதை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் விவசாய தொழிலாளிகளுடைய நலனை பாதுகாக்க சமூக பாதுகாப்புத்துறை உருவாக்கப்பட வேண்டும். உழவர் பாதுகாப்பு திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையையும், குறைந்தபட்ச கூலி சட்டத்தை உடனடியாக அறிமுகம் செய்ய வேண்டும், அறிவிப்பு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இப்போது திருச்சியிலே நாங்கள் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எம். சின்னதுரை, மாநில தலைவர், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம்.